வணக்கம், வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்லைட். மகாபாரதத்தில் சொல்லப்படாத கதைகள். பண்டைய இந்தியாவின் பழம்பெரும் 2 இலக்கியங்களில் மகாபாரதமும் ஒன்றாகும். இந்த மகாபாரதம் 1,00,000க்கும் மேலான மாறுபட்ட கதைகளை கொண்டது. அப்படி சிறப்புகளை கொண்ட காவியத்திலிருந்து சொல்லப்படாத கதைகளையும் நாம் அறிந்திடாத கதைகளையும் பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 5 தங்க அம்புகளின் கதை. மகாபாரத போரில் கௌரவர்கள் தொடர் தோல்வியடைந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் இரவு துரியோதனன் பீஷ்மர் தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்று, நீங்கள் பாண்டவர்களின் மீது கொண்டுள்ள அன்பினால் போரில் உங்களுடைய முழுமையான பலத்தினை பயன்படுத்தி போரிடவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதனால் மிகுந்த கோபமடைந்த பீஷ்மர் 5 தங்க அம்புகளை எடுத்து, நாளை நடக்கவிருக்கும் போரில் இந்த 5 அம்புகளால் பாண்டவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என மந்தரித்தார். இந்த அம்புகளை கொண்டு பாண்டவர்களை வீழ்த்துவேன் என்று துரியோதனனிடம் பீஷ்மர் வாக்களித்தார். ஆனால் பீஷ்மரின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொள்ளாத துரியோதனன், அந்த அம்புகளை தன்னிடம் தாருங்கள், நான் அதனை பாதுகாப்பாக வைத்து நாளை காலை தருகிறேன் என்று அந்த அம்புகளை கேட்கிறார். ஒருமுறை மகாபாரத போர் நடைபெறுவதற்கு சில காலத்திற்கு முன்னால் பாண்டவர்கள் ஒரு காட்டிற்கு நாடு கடத்தப்பட்டனர். அப்போது பாண்டவர்கள் தங்கியிருப்பதற்கு எதிரில் உள்ள குளத்தின் அருகில் துரியோதனன் தனது முகாமை வைத்திருந்தார். ஒருமுறை துரியோதனன் அந்த குளத்தில் குளிக்கும்போது மேலுலக இளவரசர் கந்தர்வர்களும் கீழே வந்தனர். அதில் அவர்களுடன் துரியோதனன் போரிட நேர்ந்தது. இதில் துரியோதனனை காக்க அர்ச்சுனன் போரிட்டு துரியோதனனை காப்பாற்றினார். இதில் துரியோதனன் நாணம் கொண்டார். ஆனால் அவர் சத்திரியன் என்பதால் கைமாறாக அர்ச்சுனனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். ஆனால் அர்ச்சுனன் அதை மறுத்து, தனக்கு வேண்டுமென்பதை தேவையான நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார். மகாபாரத போர் நடக்கும் சமயத்தில் பீஷ்மர் துரியோதனனிடம் தங்க அம்புகளை அளித்த அந்த இரவில் கிருஷ்ணர் அர்ச்சுனனிடம் பெறாமல் இருந்த அந்த வரத்தை நினைவுபடுத்தி துரியோதனனிடம் இருக்கும் அந்த 5 தங்க அம்புகளை வரமாக பெறச் சொன்னார். அர்ச்சுனனும் அவ்வாறே சென்று துரியோதனனிடம் வரமாக அந்த 5 அம்புகளையும் கேட்டார். அதனால் துரியோதனன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். இருந்தாலும் தான் ஒரு சத்திரியன் என்பதால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அதற்கு ஒப்புக்கொண்டார். பின்பு தன்னிடம் தங்க அம்புகள் இருப்பதை யார் சொன்னது என்று கேட்டார். அதற்கு அர்ச்சுனன், கிருஷ்ணனை தவிர வேறு யார் கூற முடியும் என்றார். பின்பு துரியோதனன் மீண்டும் பீஷ்மரிடம் சென்று மேலும் 5 தங்க அம்புகளை தருமாறு கோரினார். இதற்கு பீஷ்மர் சிரித்துக்கொண்டு, அவ்வாறு பெறுவதெல்லாம் சாத்தியமில்லாதது என்றார். துரோணாச்சாரியரின் பிறப்பு. மகாபாரதத்தில் வரும் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் குருவான துரோணாச்சாரியரின் பிறப்பானது மிகவும் சுவாரஸ்யம் நிறைந்தது. சொல்லப்போனால் உலகின் முதல் டெஸ்ட் டியூப் குழந்தை துரோணாச்சாரியர் என்றால் அது மிகையல்ல. முனிவர் பரத்வாஜருக்கும் கிருதாஜி என்ற அப்சரா என்பவருக்கும் மகனாய் பிறந்தவர்தான் துரோணர். முனிவர் பரத்வாஜர் ஒரு மாலை பொழுதில் வழிபாடு செய்வதற்கு தயாராகி கொண்டிருந்தார். எப்போதும் கங்கை நதியில் குளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்த அவர் அன்று குளிக்கும்போது ஒரு அழகான பெண் அந்த கங்கை நதியில் குளித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு மயங்கி நின்றார். முனிவர் பரத்வாஜரை பார்த்ததும் அந்த அழகான அப்சரா கிருதாஜி ஒரு இடுப்பு துணியை உடுத்திக் கொண்டு கங்கை ஆற்றிலிருந்து வெளியே வந்தார். முனிவர் பரத்வாஜர் அந்த இந்திரனும் சொக்கிப் போகும் பேரழகில் மயங்கி நின்றார். அந்த ஈர உடையின் அழகில் மயங்கிய அவருக்கு தானாகவே விந்து வெளியேறியது. அப்போது அந்த விந்தணுவை ஒரு களிமண் பானையில் சேகரித்து கொண்டு அவருடைய ஆசிரமத்தில் ஒரு இருண்ட அறையில் சேமித்து வைத்தார். அந்த பானையிலிருந்துதான் துரோணர் பிறந்தார். துரோணம் என்றால் பானை என்று பொருள். அதிலிருந்து துரோணர் என்பது பானையிலிருந்து பிறந்தவர் என்ற பொருளில் வழங்கப்படுகிறார். சகாதேவர் தனது தந்தையின் மூளையை சாப்பிட்டார். பாண்டவர்களின் தந்தையான பாண்டு இறக்கும் தருவாயில் தனது மகன்களும் தன்னுடைய அறிவையும் ஞானத்தையும் பெற வேண்டும் என்று தனது மூளையை அவர்கள் பெற வேண்டும் என்று விரும்பினார். அதில் சகாதேவர் மட்டுமே அதை செயல்படுத்த ஆர்வம் செலுத்தினார். அவ்வாறு தனது தந்தையினுடைய மூளையை உண்ணும்போது முதல் கடியில் முன்னால் நடந்த கடந்தகால அறிவை பற்றிய சக்தியை பெற்றார். 2வது கடியில் தற்போதைய நிகழ்வுகள் அனைத்தையும் அறிந்து கொள்ளும் சக்தியை பெற்றார். 3வது கடியில் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை அறியும் சக்தியை பெற்றார். சகாதேவர் தன்னுடைய சகோதரரான நதுலனுடன் அடிக்கடி மௌன விரதத்தை கடைபிடிப்பார். மேலும் பிற்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்டார். இந்த பூமியை தூய்மையாக்க ஒரு மாபெரும் போர் நடைபெறும் என்பதையும் அறிந்திருந்தார். ஆனால் அப்படி ஒரு போர் வருகிறது என்பதை அவர் யாரிடமும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் சொல்லாமல் மௌனமாக இருந்தாலும் அது பயன் தரவில்லை. அந்த போர் வந்தே விட்டது. பாண்டு இறந்தபின் அவரது உடலை உண்ட சகாதேவனுக்கு கடந்த காலம், எதிர்காலம் உள்ளிட்டவை அறியும் ஞானம் மட்டுமல்ல, ஜோதிடத்திலும் பெரும் ஞானம் இருந்தது. அதனால்தான் மகாபாரத போரிற்கான சரியான நாளை குறிப்பதற்கு துரியோதனனை சகுனி அனுப்பி வைத்தார். சகாதேவர் நேர்மையானவர்.
போரில் துரியோதனன் என் எதிரி என்று அறிந்திருந்தாலும் நாளை குறித்து கொடுத்தார். பலராமரின் மகள் வத்சலாவை அபிமன்யு மணந்தார். துரியோதனனின் மகனான லக்ஷ்மணனுக்கு வத்சலாவை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பலராமர் விரும்பினார். ஆனால் அபிமன்யுவும் வத்சலாவும் ஒருவரையொருவர் நேசித்தனர். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினர். எனவே அபிமன்யு தனது சகோதரரான கடோத்கஜனின் உதவியை நாடினார். அவர் ஒரு அசுரர். அவர் லக்ஷ்மணனை பயமுறுத்தி ஏமாற்றினார். கடோத்கஜன் வத்சலாவுடன் பறந்து சென்று தனது சகோதரர் அபிமன்யுவிடம் வத்சலாவை ஒப்படைத்தார். இதனால் துரியோதனன் மிகவும் மனமுடைந்து இனி தன் வாழ்நாளில் நான் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று முடிவு செய்தார். அரவானின் தயாகம். அரவான் அல்லது இரவான் என்று அழைக்கப்படும் இவர் அர்ச்சுனனுக்கும் நாக இளவரசி உலுப்பிக்கும் மகனாவார். குருக்ஷேத்திர போரில் தனது தந்தையும் அவரது அணியும் வெற்றி பெறுவதற்காக காளி தெய்வத்திற்கு தன்னை பலியிட்டு தியாகம் செய்தார். இருப்பினும் அவருக்கு கடைசி ஆசை ஒன்று இருந்தது. அவர் இறப்பதற்கு முன் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். ஆனால் கணவர் சில நாட்களில் இறந்து விடுவார் என்று தெரிந்து அவரை திருமணம் செய்து கொள்ளும் ஒரு பெண்ணை தேடுவது மிகவும் கடினமாக இருந்தது. எனவே கிருஷ்ணர் மோகினி வடிவெடுத்து அரவானை திருமணம் செய்து கொண்டார். அவர் இறந்த பிறகு விதவை போன்று அழுது அனைத்து சடங்குகளையும் செய்தார். திருதராஷ்டிரருக்கு தனது வேலைக்காரியின் மூலம் ஒரு மகன் இருந்தான். அரச குடும்பத்தினரான திருதராஷ்டிரருக்கும் பணிப்பெண்ணான சாவலி என்பவருக்கும் மகனாய் யுயுத்சு பிறந்தார். சாவலி சத்திரிய குலத்தைச் சேர்ந்தவர் அல்ல, ஆனால் வைஷ்ய குலத்தைச் சேர்ந்தவர். எனவே தலைவை பணிப்பெண்ணாக அரண்மனையில் பணியாற்றினார். கந்தாரி கர்ப்பமாக இருக்கும்போது திருதராஷ்டிரருக்கு தேவையான பணிகளை செய்து கொடுக்க சாவலி நியமிக்கப்பட்டார். ஆனால் திருதராஷ்டிரரோ அவருடைய அழகில் மயங்கி தன்னுடைய பணிக்கும் உடலுறவுக்கும் அவரை பயன்படுத்தி கொண்டார். இவ்வாறு திருதராஷ்டிரருக்கு மகனாக யுயுத்சு பிறந்தார். துரியோதனனின் தடுமாற்றம். பீமனால் ஏற்பட்ட மோசமான காயங்களுடன் துரியோதனன் போர்க்களத்தில் படுத்துக்கொண்டு மரணத்திற்காக காத்திருந்தான். அப்போது அவரால் பேச முடியாமல் தனது 3 விரல்களை உயர்த்திய நிலையிலேயே வைத்திருந்தான். அந்த 3 விரல்கள் உயர்த்தியதின் பொருளை புரிந்துகொள்ள அவரது ஆட்கள் முயற்சிகள் மேற்கொண்டும் பயனற்று போனது. அவரது அவல நிலையை பார்த்த கிருஷ்ணர் துரியோதனனிடம், உன்னுடைய மனதில் உள்ள பிரச்சனைகளை நான் அறிவேன், அவற்றை நான் நிவர்த்தி செய்கிறேன். கிருஷ்ணர் துரியோதனனின் 3 கேள்விகளை தனது ஞானத்தால் அறிந்து கொண்டார். அவை அஸ்தினாபுரத்தைச் சுற்றி ஒரு கோட்டையை கட்டாதது, விதுரனை போரில் ஈடுபடச் செய்யாதது, துரோணரின் மரணத்திற்கு பிறகு அஸ்வத்தாமனை தளபதியாக ஆக்காமல் இருந்தது என்பது. ஆனாலும் இவற்றை செய்திருந்தால் முறியடிக்க வியூகங்களும் கிருஷ்ணரிடம் இருந்தது. அவர் அளித்த பதில்கள் இவைதான். நீங்கள் அங்கு ஒரு கோட்டையை கட்டியிருந்தால் நகுலனிடம் குதிரையை கொண்டு கோட்டையை தகர்க்க நான் அறிவுறுத்தியிருப்பேன் என்றும், விதுரனை போரில் ஈடுபடச் செய்திருந்தால் நானும் போரில் ஈடுபட்டிருப்பேன் என்றும், நீங்கள் அஸ்வத்தாமனை தளபதியாக நியமித்திருந்தால் நான் யுதிஷ்டிரரின் கோபத்தை தூண்டியிருப்பேன் என்றும் கூறினார். கிருஷ்ணரின் இந்த பதில்களை கேட்ட துரியோதனன் 3 விரல்களையும் மூடிவிட்டு சில நொடிகளில் அவன் மரணித்தான். நம்மில் பலருக்கு தெரியாத விஷயம், நகுலன் தனது குதிரையை கனமழையில் கூட ஈரமாகாமல் ஓட்ட முடியும். அதோடு நனையாமல் மட்டுமல்ல, ஒரு துளிக்கும் இன்னொரு துளிக்கும் இடையில் வேகமாக பயணிக்கவும் முடியும். கௌரவர்களும் பாண்டவர்களில் நகுலனால் மட்டுமே இதனை செய்ய முடியும். யுதிஷ்டிரருக்கு கோபம் வந்தால் அவரது கண் பார்வையால் அனைத்தையும் எரிக்க முடியும். குருக்ஷேத்ரா போரில் வீணாகாத உணவு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற குருக்ஷேத்திர போரானது போர்களுக்கெல்லாம் தாயாக இருந்தது. அனைத்து மன்னர்களும் நூற்றுவர்களோடோ அல்லது ஐவர்களோடோ இணைந்து போரில் ஈடுபட்டனர். அத்தகைய மாபெரும் போரில் நடுநிலையாக மன்னர் உடுப்பி இருந்தார். அவர் கிருஷ்ணரிடம், போர்களில் ஈடுபடுவோர் உணவருந்த வேண்டும், எனவே அவர்களுக்கு உணவளிக்கும் பொறுப்பை நான் ஏற்கிறேன் என்றார். இன்றும் உடுப்பி மக்களில் பலர் உணவளிக்கும் நபர்களாக, உணவகங்களை நடத்துபவர்களாக இருக்கின்றனர். 18 நாட்கள் அந்த போர் நீடித்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து கொண்டிருந்தனர். அதனால் உடுப்பி மன்னர் குறைந்த அளவிலான உணவை சமைக்க வேண்டியிருந்தது. இல்லையென்றால் உணவு வீணாகும் சூழல் ஏற்படும். ஆச்சரியம் என்னவென்றால் எந்த ஒரு நாளும் உணவு வீணாகவே இல்லை. இத்தனைக்கும் ஒரு நாளில் எத்தனை வீரர்கள் இறந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படியிருந்தும் துல்லியமாக உணவை சமைத்து வீணாக்காமல் இருந்தது அனைவருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. உடுப்பி மன்னரிடம் இதை எப்படி இவ்வளவு சரியாக நிர்வகிக்கிறீர்கள் என்று கேட்டபோது, ஒவ்வொரு இரவும் நான் கிருஷ்ணரின் கூடாரத்துக்கு செல்வேன். கிருஷ்ணர் இரவில் வறுத்த நிலக்கடலை சாப்பிடுவார். எனவே அதை ஒரு கிண்ணத்தில் வைத்து கொடுப்பேன். அவர் எத்தனை கடலை சாப்பிடுகிறார் என்பதை வைத்து அடுத்த நாள் எவ்வளவு மரணங்கள் நிகழும் என்பதை கணக்கிட்டுக் கொள்வேன். உதாரணமாக, அவர் 10 நிலக்கடலை சாப்பிட்டால் அடுத்த நாள் 10,000 இறப்புகள் ஏற்படும் என்று பொருள். அவ்வாறு அடுத்த நாள் 10,000 பேருக்கு குறைவானவர்களுக்கு சமைப்பேன். கர்ணனுக்கு இறுதி தேர்வு. கர்ணன் போரில் அர்ஜுனனின் அம்புகளால் வீழ்த்தப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தார்.
அப்போது கிருஷ்ணர் கர்ணனின் கொடைத்தன்மையை சோதிக்க ஏழை அந்தணராக கர்ணனிடம் வந்தார். கர்ணா கர்ணா என்று அழைத்து கொண்டே வந்தார். அப்போது கர்ணன், ஐயா நீங்கள் யார் என்று வினவினார். அதற்கு ஏழை அந்தணராக வந்த கிருஷ்ணர், கர்ணா உனது கொடையை பற்றி அனைவரும் கூறியதை கேட்டு வந்தேன். தற்போது உன்னிடம் ஒரு யாசகம் வேண்டும் என்றார். அதற்கு கர்ணன், ஐயா என்ன வேண்டுமோ கேளுங்கள், நான் தருகிறேன் என்று வாக்களித்தார். எனக்கு கொஞ்சம் தங்கம் வேண்டும் ஐயா என்றார் கிருஷ்ணர். அதற்கு கர்ணன் தன் வாயை திறந்து பற்களுக்காக அணியும் தங்க கவசத்தை காட்டி, இதை நான் உங்களுக்கு தருகிறேன், இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றார். விரக்தியின் தொனியில் கிருஷ்ணர், நான் உங்களின் பற்களை உடைத்து எடுத்துக்கொள்வேன் என்று எதிர்பார்க்கிறீர்களா? நான் அவ்வளவு கொடுமையானவனா என்று வினவினார். எனவே கர்ணன் ஒரு கல்லை எடுத்து தன் பற்களை தட்டி அந்த தங்கத்தை எடுத்து அந்த அந்தணருக்கு தானமாக வழங்கினார். அந்தணர் போர்வையில் இருந்த கிருஷ்ணர் கர்ணனை மேலும் சோதிக்க, என்ன இந்த ரத்தம் சொட்டும் பொருளை எனக்கு தானமாக கொடுக்கிறீர்களா? இதனை என்னால் ஏற்க முடியாது என்றார். உடனே கர்ணனால் அந்த அசைய முடியாத நிலையிலும், சுவாமி நில்லுங்கள் என்று தன்னுடைய அம்புகளை எடுத்து வானத்தை நோக்கி எய்தினார். அதனால் மழை பொழிந்தது. அந்த மழை நீரில் தன்னுடைய பற்கவசத்தை கழுவி தன் கைகளால் அவருக்கு வழங்கினார். கர்ணன், ஐயா நீங்கள் யார் என்று அந்த அந்தணரிடம் கேட்டார். அதற்கு கிருஷ்ணர் தன்னுடைய உருவத்தை காட்டி கர்ணனிடம், உன்னுடைய தான உணர்வை சோதிக்கவே நான் அந்தணராக வந்தேன். உன்னுடைய உயிர் போகும் நிலையிலும் தானம் செய்யும் உணர்வை கண்டு மெச்சினேன். உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றார். அதற்கு கர்ணன் கைகூப்பி, கிருஷ்ணா ஒரு உயிர் போவதற்குள் இறைவனை காண வேண்டும் என்பதுதான் அதன் குறிக்கோளாக இருக்கும். எனக்கு அந்த அருள் கிடைத்தது, இதுவே எனக்கு போதும் என்று வணங்கினார். உண்மையான நட்பின் கதை. ஒருமுறை கர்ணனும் துரியோதனனின் மனைவி பானுமதியும் பகடை விளையாடினார்கள். விளையாட்டில் அடுத்தடுத்து கர்ணன் வெற்றி பெறுகிறார், பானுமதி தோல்வியடைகிறார். அந்த சமயம் துரியோதனன் தனது மனைவியின் அறைக்கு வருகிறார். இதனை கண்ட பானுமதி உடனே எழுந்து நிற்கிறார். ஆனால் தோல்வியடைவதால் தப்பிக்கச் செல்கிறாள் நின்று நினைத்த கர்ணன் அவளுடைய முத்துக்கள் பதித்த துணியை பிடித்து இழுக்கிறார். கர்ணனின் பலமிக்க கைகளால் அந்த துணியை இழுத்ததால் அதில் பதிந்திருந்த முத்துக்கள் நூலருந்து சிதறின. இதனால் ராணி திகைத்து போயிருந்தார். என்ன செய்வது, என்ன சொல்வது என்று தெரியாமல் இருந்தார். கர்ணனுடைய இத்தகைய செயல்களால் தன் கணவனால் தவறான நடத்தையாக புரிந்து கொள்ளப்படுமோ என்று அஞ்சினார். அவருடைய பதட்டத்தை பார்த்து ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்து முன்னே பார்க்கிறார். அங்கு துரியோதனன் நிற்கவே வார்த்தைகளற்று நிலைகுலைந்து போனார் கர்ணன். அரச அறையில் தனது நண்பரின் மனைவியுடன் பகடை விளையாடுவது போதாது என்று அவருடைய ஆடையை வேறு இழுத்து பானுமதியின் நற்பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்திவிட்டோமே என்று திகைத்து தடுமாறி நின்றார் கர்ணன். பானுமதி மற்றும் கர்ணன் இருவரும் துரியோதனனின் கண்களை பார்க்க முடியாமல் வெக்கத்தில் நின்றபோது கௌரவ வாரிசான துரியோதனன், நான் முத்துக்களை மட்டும் எடுக்க வேண்டுமா அல்லது அவற்றை கோர்க்க வேண்டுமா என்று மட்டுமே கேட்டார். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.